சகோதரியின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை பெறுவதற்கு ஆதாரமாக ஒடிசாவைச் சேர்ந்த ஒருவர் அவரது எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்துள்ள சம்பவம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் ஒடிசாவில் இருந்து வரும் இந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்காணிப்பில் நமது வங்கி நடைமுறை எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதையும் இது அம்பலப்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். தனது சகோதரியின் இறப்பை நிரூபித்து அவருக்கு சேர வேண்டிய பணத்தை பெறுவதற்காக ஒரு மனிதர் தனது சொந்த சகோதரியின் எலும்புக்கூட்டை தோண்டி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் என்றால் இந்த அளவு கொடூரத்தை ஒரு அமைப்பு கோருவது என்ன மாதிரியான நடைமுறை என்று மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது உரிய விசாரணை அல்ல, இது மனிதத்தன்மையற்ற செயல் என்று கூறியுள்ள அவர், வங்கிகள் கடந்த சில ஆண்டுகளாக செல்வந்தர்களுக்கு மென்மையான பாதைகளாக மாறிவிட்டன என்று கூறியுள்ளார். பெரிய அளவிலான கடன்களை தள்ளுபடி செய்வதும் விதிகளையும் சட்டங்களையும் வளைப்பதும் செல்வாக்கு மிக்க கடனாளிகளை பார்த்தும் பார்க்காமல் விடுவதுமே வங்கிகளின் வேலையாகிவிட்டது என்றும் சாமானிய குடிமக்களுக்கு இந்த திகிலூட்டும் சோதனை சேர்ந்திருக்கிறது எனவும் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்துக்கு நிதியமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? இதற்கு பொறுப்பான பொது மேலாளரை அவர் சஸ்பெண்ட் செய்வாரா? இந்த மனிதாபிமானமற்ற செயலுக்கு வங்கி மேலாளர் பொறுப்பேற்க செய்வாரா அல்லது வழக்கம் போல மௌனம் காக்கப்படுமா என்று மாணிக்கம் தாக்கூர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார்.